வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார மஹிந்த ராஜபக்சவிடம் தலைவணங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும். உதயன் கம்மன்பில வலியுறுத்தல். මැද මුලනට ගිහිල්ලා මහින්ද මහත්තයාට දනගාල වැඳලා බොරු කියලා අපහාස කරාවට සමාව ගනින් කියලා අපි කියනවා. வயலில் சடலமாக கிடந்த என்பிபி இளம் தவிசாளர். திருகோணமலையில் சம்பவம். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினர் சஜித் பிரேமதாச எடுத்த அதிரடி முடிவு. யாழ் தொழிலதிபருக்கு விமான நிலையத்தில் தரகர் ஒருவரால் ஏற்பட்ட சிக்கல், பறிபோன பல லட்சங்கள். கிடைக்கும் முதல் வாய்ப்பிலேயே இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்போம், நாமல் ராஜபக்ச ஆவேசம். மட்டக்களப்பில் திடீரென முளைக்கும் தொல்பொருள் திணைக்கள அறிவித்தல் பலகைகள். தொடரும் குழப்பம். நீ புத்தள பக்கத்தால் தானே போவாய், உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்யணும்ன்றதுக்காக 2005ஆம் ஆண்டு பெறபாலி என் பேரை சொல்லிக்கிறாங்க. நாங்க போர்டை போட்டு கேட்டோன்னு சொல்லி போய் சொல்றாங்க. நாங்க போர்டு போட்டு கேட்க இங்க வரையில, இங்க யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்க இங்க வரையில. நாங்க வெளியில காய்ச்சிக்கிட்டு இருந்த நேரம் அவரு தான் நான் எங்களை வந்து எப்படி குடு அப்படின்றாரு. அந்த கேன்டீன்ல வாசல்ல இருக்கிற கேமராவுக்கு முன்னால ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளையும் விரைவில் ஒரே மேடைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என பிவித்ருஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நுகேகொடையில் நடைபெற்ற மக்களின் குரல் எதிர்க்கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி 20ஆம் திகதி தங்காலை கூட்டத்தில் நுகேகொடை கூட்டத்தை குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே நடத்துவதாக கூறியிருந்தார். என்ன இது அபத்தமான கதை? நுகேகொடை பேரணியில் யாராவது போதைப் பொருளுக்கு ஆதரவாக பேசினார்கள்? இந்த அரசாங்கம் இப்போது பயந்து எதிர்க்கட்சி எழுப்பும் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் போதைப் பொருளுக்கு ஆதரவானதென்று குற்றஞ்சாட்டுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளை மக்கள் இப்போது பொருட்படுத்துவதில்லை. ஜனாதிபதி கூறிய பொய்களின் தொகுப்பை மக்கள் நன்றாக அறிவார்கள். அதனால் மக்கள் இப்போது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படுகிறார்கள். ஜனாதிபதி கூறிய பொய்கள் கணிசமான அளவில் உள்ளன. 14 மாதங்களாக பொய் சொன்னார். மேலும் ஒரு 14 மாத காலத்தை உங்களுக்கு தருகிறோம். இந்த பொய்களுக்காக ஜனாதிபதி அவர்கள் மெதமுலனவுக்கு சென்று மஹிந்த ராஜபக்சவிடம் தலைவணங்கி மன்னிப்பு கேட்குமாறு நாங்கள் சொல்கிறோம். அத்துடன் அவர் செய்த இந்த பொய்களுக்காக தேசத்திடமே மன்னிப்பு கேட்குமாறு நாங்கள் ஜனாதிபதியிடம் கூறுகிறோம் என உதயன் கம்மன்பில தெரிவித்திருந்தார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்கக்கூடிய முதல் வாய்ப்பிலேயே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நிச்சயம் செயற்படும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மாபெரும் அளவில் கட்டமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறுகையில், இந்த அரசாங்கம் என்ன செய்ததென்றால் முடிந்தவரை வரிகளை விதித்து மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியதுதான். வரிகளை விதித்துவிட்டு இப்போது திரைசேரி நிரம்பியிருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கச் சொன்னால் பணம் இல்லை என்று சொல்கிறார்கள். இது என்ன பொய்? அதனால் தான் இன்று மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரண்டுள்ளனர். அதேபோல ஜனநாயகம் கடுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பௌத்த மதத்திற்கு உரிய இடம் கொடுக்கப்படுவதில்லை. அத்துடன் நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. முடிந்தவரை பொய் சொல்கிறார்கள். எதிர்க்கட்சியை அடக்க முயற்சிக்கிறார்கள். இப்போது போலீசாருடன் சேர்ந்து எதிர்க்கட்சியை அடக்க முயற்சிப்பது தெரிகிறது. ஆனால் எதிர்காலத்தில் இவர்கள் அனைவருக்கும் எங்கள் அரசாங்கத்தின் கீழ் தேவையான சட்டம் அமுல்படுத்தப்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என நாமல் ராஜபக்ச மேலும் கூறியுள்ளார். திருகோணமலை கோமரங்கடவல பிரதேச சபையின் தவிசாளர் நேற்றைய தினம் காலை அவரது வயலில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் மாலை தனது வயலுக்கு காவல் காப்பதற்காக வீட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்ற தவிசாளர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவரது குடும்பத்தினர் நேற்றைய தினம் காலை வயலுக்கு சென்று தேடிய போது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். சடலம் மீட்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மரணத்தின் பின்னணி மற்றும் அது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து முழுமையான தகவல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சடலமாக மீட்கப்பட்டவர் அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியில் போட்டியிட்டு கோமரங்கடவல பிரதேச சபையின் தவிசாளராக அதிக வாக்குகளை பெற்று தெரிவானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது மரணம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. என்னை கொலை செய்வேன், ஒயா புத்தளம் பெத்திரேண்டு ஒயா மரலதானுவா, நீ புத்தள பக்கத்தால் தானே போவாய், உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் இல்ல. என்ன கவலை என்றால், இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதிலே கேட்டுட்டேன் என்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் 39 வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இனி பயப்பட போறோம், அது பரவாயில்லை. ஆகவே அதை ஒன்று. இரண்டாவது, அந்த புத்தள வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதிலையும் சந்தோஷம். உண்மையாகவே நானே அதை முஸ்லிம் மக்கள் அதிகமாக செறிந்து வாழுகின்ற
வருகின்ற பிரதேசம் பற்றி கதைக்கிறேன் என்றால் என்னுடைய தலைமை இன்று ஒரு நாள் யாழ்ப்பாணத்திலிருந்து அவர்களை அனுப்பியிருக்கிறார்களா இருந்தால் அந்த கடமை அந்த பழியை நிவர்த்தி செய்வதற்காக என்னுடைய ரத்த சகோதரர்களுக்காக 4 வசனம் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். அவர்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவ்வளவுதான். அதைவிட முக்கியமாக எங்களுடைய மலைய மக்கள் தொடர்பாகவும் நான் கருத்தை தெரிவித்தது இந்த காரணம், அவர்களுக்கு குரல் இல்லை. அவர்களுக்காக வந்து நிற்பவர்கள் இங்கே கதைப்பதில்லை. இங்கே அவர்களுக்காக வந்திருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே தனக்குள்ள என்று சொல்வார்கள், புல்லுபட்டி கொண்டு போய் விற்கிற நிலைமையில தான் இருக்கிறார்கள். அவை கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. உண்மையாகவே நான் சரியான கவலையோட சொல்றேன். எங்களுடைய சுனில் ஹந்துனத்தி அமைச்சர் அவர்களும் இருக்கிறார். இதுல யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழீழம் இருக்கையில் பொருண்மைய மேம்பாட்டு கழகம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்யணும் என்றதுக்காக 2005ஆம் ஆண்டு பெரபாலி, அதாவது வந்து நீங்கள் போரை தொடங்கும் கொண்டு ஆரம்பிச்சார்கள். அவை உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்க. வடிவ தெளிவா சொல்றேன், பொருண்மைய மேம்பாட்டு கழகம் ஒன்று சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினவர். அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது. எங்களுக்கு பேங்க் இருந்தது, எல்லாம் இருந்தது, விவசாய துறந்தது, சகலையும் பத்திருந்தாங்க. ஒரு அதற்கு முன்னர் தேசிய தலைவருக்கு முன்னர் கேகேஎஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும், ஒட்டிசுட்டான் டைல் ஃபேக்டரியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஆணையரவு உப்பளமாக இருக்கட்டும், ஆணையரவு ரசாயன பரிச்ச இதா இருக்கட்டும், சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில தான் நான் பிறந்து வளர்ந்தேன். தமிழீழம் என்கிற நாட்டில தான் நான் என்னுடைய கால் பதிஞ்சது 86ஆம் ஆண்டு. ஆகவே இப்போது உங்களை நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்கிறேன். இதுல 2 வீதம் இருக்கு, 3 வீதம் இருக்கு, டிரைவர் வீதம் இருக்கு சண்டை பிடிக்கிறது. இந்த முறை ஒன்றுமே இல்ல. இதுல நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆணிவர், நான் இந்த மெடிசின் புத்தகங்களை கூட இப்படி வாசிச்சது இல்ல. ஒவ்வொரு பக்கமா வாசிச்சிருக்கேன். வடக்கு மாநிலத்துக்கு ஒன்றுமே இல்ல. என்னத்தை பற்றி கதைக்கிறேன்னு தெரியாம இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்றேன். ஆகவே பொறுமைய மேம்பாட்டு கழகம் வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழினம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு கிரவுண்டுக்கும் பாஸ்போர்ட் ஆபீஸுக்கும் பின்னால் அலைகிறது என்றால் அந்த ஒரு கவலையான நிலைமையா இருக்கு. ஆகவே வடக்கு மாநிலத்தில் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள். நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு டிசிசி மீட்டிங்ல எல்லாமே உதவி செய்யறோம். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தரோம். உங்களை சுட்டி காட்டுறோம். பிள்ளைகள்ல இங்க பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன் நீங்க சிறியவன் விட நான் சிறியவன், வயதிலையும் இருக்கும், அரசியலை சிறியவன். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யறோம். வாங்கொண்டு கேட்கின்ற போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் மாதிரி யாராவது 2 பேரை கூட்டிக் கொண்டு வச்சுக்கொண்டு டிசிசி மீட்டிங்கள் எப்படி நடத்துவது என்று தெரியாது. அதுக்கு ஒரு சர்க்குலர் இல்ல. அதுக்கு நான் இங்க வந்து கதைச்சு 27 போட்ட அப்புறம் தான் சர்க்குலர் மாத்தினீங்க. நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்றேன், தேசிய ஒரு அரசாங்கத்தை விழுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பிச்சு அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழுவில் வந்த எனக்கு அந்த தேவை இல்லை. ஆகவே தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்க. இன்னும் 4 வருடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்லயாவது தயவு செய்து ஏதாவது வடக்கு மாகாணம், ஏன் நாங்கள் வடக்கு மாகாணம் என்று கேட்கிறோம், ஏன் கிழக்கு மாகாணம் என்று இதவாதம் இல்லை. எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் கஞ்சனத்தி அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்த நீங்கள் ஆகவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா நீங்கள் ஒன்று செய்யலாம்டா கவலையா இருக்கு. மற்றபடி உங்களோட இந்த கோபமோ இல்லாட்டி உங்களை பொய்யர்கள் என்று காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்லை. அதனால தான் நான் அந்த விடயங்களை கதைக்கிறேன். வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி கண்டு போன முறை 5000 மில்லியன் ஒதுக்கினீங்க. சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பேசுகளை ஜனாதிபதிக்கு கூட நான் வாழ்த்து சொன்னான். அதுல இந்த முதல் கூட கர்ஷன நாணய சொல்லிருக்கார். அர்ஜுனாவுடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பாராட்டு கூட தன்னுடைய உரையில கதைச்சிருக்கிறார். ஆனால் அந்த 5000 மில்லியன்ல எத்தனை வீதத்தை பாவிச்சேன்னு சொல்லுங்க. 1000 மில்லியன் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லாம் 1000 கொடுத்தது. அதுல 10 மில்லியன் 20 மில்லியன் கூட செய்யல. இந்த முறை 150 மில்லியன் கிரவுண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள். அந்த இதுல என்னால கதைக்கலாது. தயவு செய்து அந்த 150 மில்லியனை பாவிக்க சொல்லுங்க. நீங்க பொருளாதார மத்திய நிலையம் சாவச்சேரியில் இருக்கிறது. அதை வந்து பார்த்து மேளம் அடிச்சு திறக்கிறது இல்ல உங்களுடைய வேலை. மேளம் அடிச்சு திறக்கிறது வந்து முன்னே அரசாங்கம். நீங்க சொன்னீங்க ரப்பர் வெட்ட மாட்டோம், மாலை போட மாட்டோம் பார்த்தால் உங்களுடைய வசந்த சமரசிங்க வந்து மாலைகளையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள். அது இல்ல உங்களுடைய அரசாங்கம். நீங்க சொன்ன அபிவிருத்தி ஒரு வருஷம் கடந்துட்டு செய்யல. ஆகவே அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். மட்டக்களப்பு வெல்லாவளி பகுதியில் கண்ணபுரம் தொல்லியல் இடமென மும்மொழிகளில் எழுதப்பட்ட புதிய பெயர் பலகை நாட்டப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான நிலை உருவானது. தொல்பொருள் எனும் போர்வையில் நேற்று முன்தினம் மட்டக்களப்பின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு பெயர் பலகைகள் நாட்டப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வெல்லாவளியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி அரசியல்வாதிகள் மற்றும் மக்கள் பெயர் பலகையை நாட்ட விடாமல் தடுத்துள்ளனர். இந்நிலையில் படுவான்கரை பெருநிலம் மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு செல்லும் வீதி 2 இடங்களில் நேற்று முன்தினம் தொல்பொருள் திணைக்களத்தால் அறிவித்தல் பலகை இடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பகுதியில் பெயர் பலகை நாட்டப்பட்ட இடத்தில் ஒரு பழமையான சிவன் கோவில் ஒன்றும் சில வரலாற்று தடயங்களும் காணப்படுகின்றன. அங்கு தொல்லியல் திணைக்களத்தினால் சில நடுகை கற்கள் நடுகையிடப்பட்டுள்ளன. அச்சிவன் கோவிலுக்கும் அந்த இடத்திற்கும் செல்வதற்காக தடை காணப்படுவதாகவும் அவ்வாலயத்திலேயே வழிபட முடியாத சூழ்நிலை காணப்படுவதாகவும் மீறி செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை கடந்த நாட்களில் இவ்விடத்திற்கு அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் உட்பட 3 பிக்குகள் மற்றும் ராணுவ குற்றப்புலனாய்வு பிரிவினரும் வந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பன்னல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கட்சி தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென்கடற்பகுதியில் நேற்று முன்தினம் போதைப் பொருட்களுடன் மீன்பிடி படகு ஒன்றை கடற்படையினர் கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் ஒருவரை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்திருந்தனர். இது தொடர்பில் வினவிய போது கைது செய்யப்பட்டவர் பன்னல பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினர் என போலீசார் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அருகில் யாழ்ப்பாண தொழிலதிபரை ஏமாற்றி 1 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த தரகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பகுதியில் வசிக்கும் இரும்பு வாங்கும் தொழிலதிபர் ஒருவரை ராகம எண்டேரமுள்ள பகுதியில் வசிக்கும் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிக அளவு இரும்பு தொகுதி இருப்பதாகவும் அதை வாங்குவதற்காக விலைமனு கோரலை சமர்ப்பிக்க 1 மில்லியனுடன் விமான நிலையத்திற்கு வருமாறும் கூறியுள்ளார். அதன்படி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தொழிலதிபர் அக்டோபர் 25 தனது மனைவியுடன் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்திற்கு வந்துள்ளனர். இதன்போது அவர்களிடம் 1 மில்லியன் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ராகமவை சேர்ந்த நபர் 1 மில்லியன் ரூபாயுடன் தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் யாழ்ப்பாண தொழிலதிபர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் முறைப்பாடு அளித்ததுடன் சிசிடிவி காட்சிகளில் சந்தேக நபரையும் அடையாளம் காட்டியுள்ளார். இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்பின் பொறுப்பாளர் நேற்றைய தினம் காலை அலுவலக தேவையொன்றிற்காக கம்பஹா மாவட்ட செயலகத்திற்கு சென்றபோது அந்த அலுவலகத்தில் தரகராக பணியாற்றி வந்த விமான நிலையத்தில் மோசடியாக பணம் பெற்ற நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் கம்பஹா மாவட்ட செயலகத்திற்கு சென்று ராகம எண்டேரமுல்லவை சேர்ந்த 46 வயதுடைய நபரை கைது செய்து நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.